என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரித்யங்கரா என்னை கண்டு விடுவாயானால் என் வாக்கினை எப்படியாவது நீ கேட்டுவிடு. நான் சொல்கின்ற இந்த தேதி நிச்சயமாக உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி வரப்போகின்ற தேதி. என் பிள்ளையே, 30/6/2024 இந்த ஜூன் மாதத்தினுடைய கடைசி நாள். அன்றைய நாளில் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது. என் பிள்ளையே, இங்கே உனக்கான துரோகத்தை செய்துவிட்டு அங்கே நல்ல நிலையில் இருந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு நடித்து கொண்டிருக்கின்ற மனிதர்களினுடைய உண்மை முகம் வெளியே வரப்போகின்றது. என் பிள்ளையே, இதற்காகத்தானே இத்தனை காலமும் காத்து கொண்டிருந்தாய். துரோகத்தை செய்கின்றவர்களுக்கு தண்டனை எதுவும் கிடைக்காமல் இருக்கிறது என்றால் அவர்கள் அங்கே நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, துரோகத்தை என்று செய்ய நினைத்தார்களோ அன்றிலிருந்தே அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் குழந்தையே, இனிமேல் அவர்கள் இல்லத்திலிருந்து அவர்கள் அடைகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வெளியே வரக்கூடிய கால நேரம் கூடி வந்து விட்டது. இவர்கள் செய்கின்ற தவறுகள் என்னவென்பதனை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. யார் எடுத்து சொல்ல போகின்றார்கள்? இதுதான் நமக்கு வேலையா? துரோகத்தை செய்கின்றவர்களுக்கு தெய்வம் தண்டனையை கொடுப்பதை விட்டுவிட்டு இவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று என் பிள்ளை, நீ படுகின்ற கோபம் என்னால் உணர முடிகின்றது. என் தங்கமே, இந்த பிரித்யங்கரா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகத்தை அன்று நீ கண்டும் காணாமல் விட்டதுதான் மிக பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமைந்தது. எத்தனையோ முறை உன் தாயானவள் உன்னிடத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய நேரம், இவர்களிடத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிய பிறகும் இந்த துரோகிகளுக்கு அதிகமான இடத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்தது உன்னுடைய தவறு. நீ கொடுத்த இடத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. நீ அவர்களை நல்லவர்களாக நினைத்தாலும் அவர்கள் நல்லவர்கள் இல்லை அல்லவா? நல்லவர்களாக இல்லை என்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை மாற்றுவது என்பது முடியாத காரியம். என் தங்கமே, அவர்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய அவர்கள் நினைத்தார்களோ அந்த விஷயத்தை அவர்கள் சரியாக செய்துவிட்டு ஓர் மூலையில் அமர்ந்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் நடந்தேறியதும் உண்மை. நீ அவர்களுக்கு கொடுத்த இடம், அவர்களின் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கை அவர்களை மிகவும் எளிதாக உனக்கு துரோகத்தை செய்ய வைத்தது. அவர்களினுடைய எண்ணங்களை உன் வாழ்க்கையில் ஈடேற்ற வைத்தது. நீயும் அதற்கு ஏற்றாற்போல அவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எந்த விதமான மன கருத்து வேறுபாடுகளையும் காண்பிக்காமல் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இன்னமும் அதிகமான சோதனைகளை உனக்கு கொடுத்தார்கள் அல்லவா? என் பிள்ளையே, இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையானது கட்டாயமாக இனி மீண்டு வர வேண்டும். அதற்கு அவர்களினுடைய இல்லத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும். நீ இப்பொழுது உணர்ந்து கொண்டாய் செய்த தவறு என்னவென்று. நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாய் இனிமேல் நாம் எந்த ஒரு தவறை செய்யவே கூடாது என்று. என் பிள்ளையே, காலம் தாழ்ந்து உணர்ந்தாலும் இன்னமும் எதுவும் உன் வாழ்க்கையில் கெட்டு போகவில்லை. எந்த ஒரு விஷயமும் இன்னமும் நடந்து முடியவில்லை. இனிமேல்தான் என் குழந்தை நீ வாழப் போகின்றாய். இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அரங்கேறப் போகின்றது. அதனால் நீ கவலைப்படாமல் இருந்து கொண்டிரு. அம்மா தரப்போகின்ற நல்ல செய்தி என்னவென்று உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகள் என்னவென்று உன் பிரித்யங்கரா உனக்கு நான் எடுத்துரைக்கின்றேன். என் தங்கமே,
துரோகியின் இல்லத்தில் அங்கே சில நாட்களாகவே சந்தோஷம் குறைந்து மனவேதனைகள் அதிகரித்து விட்டது. இதை தெரிந்துவிட்ட உன் பிரித்யங்கரா அங்கே ஓடோடி சென்று பார்த்திருந்தேன். என் பிள்ளைகளுக்கு இத்தனை காயங்களை கொடுத்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. அப்பொழுதுதான் உன் தாயானவள் எனக்கு புரிந்தது. இவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை ஏற்கனவே இவர்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள் என்று. இவர்கள் என்ன நினைத்து உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளையும் கொடுத்திருக்கின்றது. அதை அவர்கள் எங்கே வெளியில் காட்டுவோமானால் நாம் செய்த தவறுகளினால்தான் நமக்கு இது போன்று நடந்து விட்டது என்று சொல்லி எல்லோருமே நம்மை எள்ளி நகையாடுவார்கள். நீ செய்த பாவத்திற்கான பலனை அனுபவிக்கின்றாய் என்று சொல்லி என் மனதை வேதனைப்படுத்துவார்கள். அதனால் நான் இதை வெளியில் சொல்லாமல் என் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே அவர்கள் வாழ்க்கைக்கான அனைத்து காரியங்களையும் செய்ய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த நேரத்தில் இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நான் உனக்கு சொல்கின்றேன். உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து என்ன செய்தி வரப்போகின்றது என்று உன் பிரித்யங்கரா இப்பொழுது உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன். எந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்குள் இவர்கள் நுழைந்தார்களோ, எந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தார்களோ, அந்த நேரத்திலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பிரச்சனைகள் ஆரம்பித்ததோ அதைவிட பல மடங்கு பிரச்சனைகள் அவர்களுக்கு ஆரம்பித்து விட்டது. உனக்கு பிரச்சனைகள் ஏற்பட காரணம் உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களினாலும் இவர்கள் செய்த துரோகங்களினாலும் உன் வாழ்க்கையில் சோதனைகள் ஆரம்பித்தது. என் பிள்ளையே, அவர்களுக்கு அப்படியல்ல. உனக்கு செய்த துரோகத்தினால் மட்டும்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. இன்று அவர்களது மனதை அது உறுத்தி கொண்டிருக்கின்றது. அதனால் என் பிள்ளையே, ஏறக்குறைய அவர்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் சந்தித்து விட்டார்கள். வெளியில் தெரியாமல் நடித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர மற்றபடி எல்லா விஷயங்களையும் அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. என் பிள்ளையே, அப்படியானால் நாளை மறுநாள் என்ன செய்தி நம் செவி வந்து சேரப்போகின்றது என்று நினைக்கின்றாயல்லவா? 30ஆம் தேதி என் பிள்ளைக்கு துரோகிகளின் இல்லத்தில் இருந்து வரப்போகின்ற செய்தி என்ன தெரியுமா? இவர்கள் வாழ்க்கையில் செய்த தவறுக்காக உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள். என் தங்கமே, உனக்கு செய்த துரோகத்திற்கு அவர்களுக்கு கிடைத்த பலன்களை இனி ஒரு நாளும் அவர்கள் மறக்க மாட்டார்கள். நிச்சயமாக இனி உன்னிடத்தில் வந்து மன்னிப்பினை கேட்பதோடு மட்டுமல்லாமல் மனம் திருந்தி விட்டதாகவும் அவர்கள் சொல்லப் போகின்றார்கள். என் பிள்ளையே, இந்த நேரத்தில் நீ தெளிவான ஒரு முடிவினை எடுக்க வேண்டும். உன் மனது உனக்கு இடம் கொடுத்தால் மன்னிக்கலாம். இல்லை, ஏற்கனவே இவர்களால் சந்தித்த பிரச்சனைகள் உனக்கு நினைவிற்கு வருகிறது என்றால் நீ அப்படியே இதனை விட்டுவிடலாம். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, இவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது. அது கட்டாயமும் கிடையாது. அடுத்தவர்கள் துரோகத்தை செய்யும் பொழுது சிறிது கூட யோசிக்காமல் செய்ய துணிந்தார்கள் அல்லவா? அப்படியானால் இன்று அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். இனி ஒரு நாளும் இவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்காமல் நீ இருந்தால்தான் அது அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு சோதனையை கொடுக்க நினைத்தவர் ஒரு பொழுதும் தன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கப் போவதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். எவ்வளவுதான் நல்லவர்களாக மாறினாலும் யாரிடத்திலும் எப்பொழுதும் கவனத்தோடு நீ பழக வேண்டும். எந்த அளவிற்கு இவர்களிடத்தில் உனக்கான இடைவெளியை கிடைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு இடைவெளியை நீ கொடுத்து விடு. பழகினாலும் சரி, மன்னித்தாலும் சரி, இவர்களோடு எந்நாளும் எந்த ஒரு நல்ல உறவையும் நீ மேலும் வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை புரிந்து கொள். இவர்கள் இல்லத்திலிருந்து வரப்போகின்ற நல்ல செய்தி இவர்கள் வாழ்க்கையில்
திருந்தியது மட்டுமல்ல, மன்னிப்பினையும் உன்னிடத்தில் கேட்கப் போகின்றார்கள் என்பதுதான். மன்னிப்பது உன்னுடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் இவர்கள் செய்த துரோகத்தை மட்டும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.